வணக்கம். என் பேர் தௌலத் நிஷா. எனக்கு வயசு 54. நான் சிங்கப்பூர்லேருந்து ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். எனக்கு என்னாச்சுன்னா, இங்கே சிங்கப்பூர்லேருந்து ஒரு 4 மந்த்து பிஃபோர் நான் சிங்கப்பூருக்கு போனேன். சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு போனேன். அப்போ சென்னை ஏர்போர்ட்டில் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோன்னே அப்புறம் வீல் சேரில் வச்சு நான் சிங்கப்பூருக்கே போயிட்டேன். போன பிறகு என்னால் ஒரு 2-3 நாள் சென்று திரும்பி எனக்கு இடுப்பு வலி, பேக் பெயின் இப்படி இருந்துச்சு. அப்புறம் அக்டோபர் 9 வந்து நடக்க முடியாமல் அரவைக்கு வீட்டில் இருக்கும்போது நடக்க முடியாமல் போயிடுச்சு. கால் நடக்க முடியாமல் போனோம்னாலே அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அப்புறம் மறுபடி 1 மந்த் பிறகு இங்கே சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே அவங்க பார்த்துட்டு இங்கே ராயப்பேட்டையில் ஹம்சா ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்பி அங்கேருந்து வந்தாங்க. விவேக்குங்கிறவங்க வந்தாங்க. வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு, உங்களால் நடக்க முடியுமா, நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே மறுநாள்லேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த 3 வீக்ஸு, இந்த வாரம் 3 வீக்ஸு, 3வது வாரம் இது 3 வீக்ஸாக டெய்லி கண்டினியூவாக வருவேன். இங்கே வந்து ஃபஸ்ட் நாள் தீப்தி அவங்க வந்து எனக்கு வந்து காலெல்லாம் அந்த வெயிட்டு இது பண்ணி காலை தூக்கி மடக்கி நிறையா மசாஜ் நிறையா இது செஞ்சு விட்டாங்க. அப்புறம் மறுநாள் எவ்ரிடே ஒரு நாளைக்கு ஒன்று செய்வாங்க. வேற மிஷின் வேற இது காலை எப்படி இருக்கிறது விவேகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கும்போது எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் கூடுதலாக எனக்கு பலன் தெரிஞ்சிச்சு. நல்லா உடம்பு நல்லா தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் மூவ்மெண்ட் தெரியுது. அப்புறமா இப்படி நடக்கிறது பிடிச்சிக்கிட்டு இப்படி கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் 3வது வாரம். இன்னைக்கு இவ்வளோ நாளாக நான் செஞ்சதில் இப்போ நல்லா நடக்கிறேன். என் காலு நான் தனியாக நடக்கிறேன். யாரோட உதவி இல்லாமல் நடக்கிறேன். டாய்லெட் நான் தனியாக போகிறேன். இப்போ இன்னைக்கு நைட்டு நான் சிங்கப்பூர் போகிறேன். இந்த இவங்களோட அந்த ஹம்ஜா இது அவங்க இருக்கிறவங்க தீப்தி, விவேக் சார், மாளவிகா, இன்னும் நிறைய பேர் எனக்கு பேர் நினைவில் இல்லை. எல்லாருமே எனக்கு இது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு முகம் சொல்லிட்டாங்க. நல்லா சிரிச்ச முகத்திலே எப்போதுமே நல்லா இதாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வரும்போது எனக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டலு இது ஒரு எப்படி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்டாகவே எனக்கு இருந்தாங்க. ஃப்ரெண்டாகவே பழகி எனக்கு இப்போ போகிறதுக்கு கூட எல்லாரையும் பிரிஞ்சு போகிறதுக்கு எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்டு அப்படியே இதாக இருந்துட்டு இப்போ போகிறதுக்கு அந்த மாதிரி கவனித்து எல்லாமே இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இங்கே வந்து பாருங்கள். இந்த இதில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். ஹம்ஜா இது இங்கே உள்ள ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். எனக்கு உடம்பு இந்த மாதிரி கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.